அங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல சண்டே சமையல் அமெரிக்கால இருந்து சென்னை மெரினா பீச்ல பாத்தீங்கன்னா இந்த மீன் வறுவல் ரொம்ப ஃபேமஸ். மீன்ல மசாலா தடவி பொடியெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி தருவாங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், பெரிய லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமா உப்பு போட்டு மசாலாவை நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த மசாலால காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே தூக்கலா தான் இருக்கணும். இப்ப மீனை வந்து பாத்தீங்கன்னா இது போல கீறி வச்சிருக்கேன். மசாலாவை நல்லா மீன்ல இது போல தடவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. தனியா ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி போட்டுடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, சின்ன துண்டு பட்டை, 5 லவங்கம், 20 வரமிளகா, 3 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்துருங்க. முக்கியமான டிப்ஸ், அடுப்பை நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இந்த மசாலா வருங்க. நல்லா வாசனை வந்தா போதும், கருகிட கூடாது. இதை ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுடலாம். அரைச்ச இந்த மசாலா கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்த இந்த மசாலா பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதுதான் வந்து மீன் மேல நம்ம கோட்டிங் கொடுக்க போறோம். மீன் 1 மணி நேரத்துக்கு மேல நல்லா ஊறி இருக்கு. இப்ப இந்த மசாலா பொடி வச்சிருக்கோம், அதை மீன்ல வந்து போட்டு இது போல நல்லா அமுத்தி விட்டுருங்க. சென்னை மெரினா பீச்ல வந்து பாத்தீங்கன்னா இது போல மீன் வறுவலுக்கு தனியா மசாலா போட்டு வச்சுட்டு இது போல பொடியை அமுக்கி வச்சு ஃப்ரை பண்ணி தருவாங்க. மீடியம் ஃபிளேம்ல இருக்கிற எண்ணெயில இந்த மீனை இறக்கிட்டு அப்படியே 5 நிமிஷத்துக்கு விடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா மேல எண்ணெய் ஊத்தி திருப்பி போட்டுடலாம். சென்னை மெரினா பீச் மீன் வறுவலோட ரகசியமே பாத்தீங்கன்னா இந்த பொடியை வச்சு பண்றது தான். அமெரிக்கால இந்த மீன் பேரு மேக்கரல்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல என்ன பேருன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே.